ஹலோ காய்ஸ், கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சை பார்த்தீங்கன்னா பண்ணலான் இருக்கிறோம். என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நோ ஹைடு சேலஞ்சு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒளியக்கூடாது, பெட்டுக்கு கீழே டனலுக்குள்ளே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஆகக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா சேலஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி பாத்ரூமுக்கு வந்திருக்குறோம். ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கார் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓ மை காட், கிராணி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையில் அடி வாங்க போகிறோம். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா நூல் இலையில் தப்பிச்சோம். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையில் அடி வாங்கியிருப்போம். எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கேமை கம்ப்ளீட் பண்ணுவோங்கிறது சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வீடியோ போடலான்னு நினச்சேன், அதாவது லைவ் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் லைவ் வீடியோ போட முடியல. இந்த இடத்துல வீல் கிராங் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மொபைல் டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் லைவ் போட முடியல. நிறையா ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வருது. எந்த மாதிரி ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லேக் இஷ்யூ பார்த்திங்கன்னா வருது. பிங்கெல்லாம் ஹையாக போகுது. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணதில் தெரிஞ்சுது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒய்ஃபை வேணும்னு. ஒய்ஃபை பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா லைவ்லாம் போட முடியாது. ஒய்ஃபையை ரெடி பண்ணது பிறகு தான் பார்த்திங்கன்னா லைவ்லாம் போட முடியும். வெப்பன் பாக்ஸிலேருந்து கிராஷ் பவை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் பவுக்கு தேவையான புல்லட்டையும் எடுத்துக்கலாம். ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ராவ்லேயும் ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸ் இருக்குது, தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வரலாம் முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டெடி பியர் இருக்குது. அதை விட்ட வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீல் ஹேண்டில் இருக்குது. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓ மை காடு, சவுண்டை வேறு ஏற்படுத்தியாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸையும் தள்ளி விட்டுருணும். ஓ மை காட், டே 1 பார்த்தீங்கன்னா இழந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளவு குயிக்காக வரும்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா கிராணி பக்கத்துலேயே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காடு, நோ ஹைடு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. இது போன்ற பல சேலஞ்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். எதையாவது பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கரை வச்சா போதும். லைட்டாக டச் பண்ணிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைஞ்சிடலாம். வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு அப்படியே போகாதீங்க. சப்ஸ்கிரைங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கூட பிடிக்காது, ஒரு செகண்டு கூட பிடிக்காது. மறக்காமல் சப்ஸ்கிரைங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் மெலான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ இந்த வாட்டர் மெலானை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு கட் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த இடத்துல ஷாட்கன் பீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பொருள் கிடச்சா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கார் கீ கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கீ கிடச்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பேட்டரி இருக்குது, எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சவுண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி அந்த இடத்துக்கு வரும். பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படியும் எஸ்கேப் ஆயிடலாம். வந்தால் கூட காரை ஒரு சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை டிமிங்கி கொடுத்துட்டு போயிடலாம். பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா காருக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிருக்குது. நம்மளே பார்த்துருச்சு. சீக்கிரம் ரன் 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 ரன். பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹைடாகவே கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு கிராஷ் பவை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். கிராணியை பார்த்தீங்கன்னா தூங்க வச்சாதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கை பார்க்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக குறி வச்சு சுட்டு கீழே தெளியாகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா இருக்குது. கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே குயிக்காக கிடைக்குது. கிராணி வந்துக்கிட்டு இருந்தது, எங்கே போச்சு? கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். பாருங்கள் எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு.
எப்படியோ ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா கிராணிக்கு மைகா ஊசியை போட்டாச்சு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊசியை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். சீக்கிரம் சீக்கிரம் வந்துரு 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 வந்துரு. பார்த்தீங்கன்னா உருண்டு போய்கிட்டே இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறலாம். கரெக்டாக நம்ம ஷூட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மலாம் ப்ரோ பிளேயர் ஷூட் பண்ணுறதுல. ஃப்ரீ ஃபயரில் ஹெட்ஷாட் பிளேயரு. ஓ மை காட், மிஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு, மிஸ் ஆகுதே, என்ன நடக்குது? பார்த்தீங்கன்னா ஒரே ஷூட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தள்ளிடலாம். கரெக்டாக குறி வைப்போம், பார்ப்போம். பழையபடியா, மீண்டும் மீண்டுமா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஸ்க்ரூ ட்ரைவரை தள்ளுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ மை கார்டு, கரெக்டாக குறிவையே, கரெக்டாக. ஓ மிஸ் ஆயிடுச்சு. இல்லை நான் ஹெட்செட் பிளேயரில் இல்லை. கீழே விழுந்துடுறா ராஜா. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை ஃபயர் பண்ணி பார்ப்போம். அப்போ கிட்ட போய் ஃபயர் பண்ணி பார்ப்போம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10லன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் குறி வைக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போடுறேன் வீடியோவில். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம். இப்போ கரெக்டாக குறி வைப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக குறி வச்சாச்சு. நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஹெட்செட் பிளேயர் தான். என்ன டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்க்ரூவாக போட்டு ஒரு சேஃபாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூவையும் எடுத்துடலாம். கிராணி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலையெல்லாம் வீட்டில் பண்ணி வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. சேஃப் கீயை வச்சு சேஃப் லாக்கரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை சவுண்டு போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வர வச்சிடணும். இல்லைன்னா பெரிய ஆபத்தாக போயிடும். நம்ம வேறு சீக்கிரமாக ஹைடும் ஆக முடியாது. கிராணியை பார்த்தீங்கன்னா டாச் பண்ணி தான் போகணும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அந்த இடத்துல செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். சேஃப் கீயும் டவுன் பண்ணியாச்சு. சவுண்டு கேட்டு வேறு கிராணி வந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக போகலாம். கிராணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா வரல. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ராவை ஓப்பன் பண்ணிடலாம். ஓ மை காடு, கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக் இருக்குது, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் ஒன்றும் இல்லை. கிராணி கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இன்னும் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேனர் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவில் ஒன்றுமே கிடையாது. கிராணி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்ணு தெரில. கிட்ட போனோன்னா பார்த்தீங்கன்னா கிராணிக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. நம்மளே பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சே. வேகமாக பார்த்தீங்கன்னா ஐ சி யூ அப்படின்னு வரும். ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் அண்ட் சீக்லாம் ப்ளே பண்ண போடுறது கிடையாது. கிராணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரன் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக்குக்கே வேலை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒளியறதுக்கே வேலை இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இன்ஜின் கடத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஜின் நெட்டை டைட்டு வைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரு. பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை பின்னாடியே கூட்டிகிட்டு வந்தோம். இந்த இடத்துல கிராணி இல்லை. எதுக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டை போட்டு இந்த சைடு வர வச்சிடலாம். கிராணியை பார்த்தீங்கன்னா நம்ம டாஜ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா போகணும். நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். மொபைல் ஸ்பீக்கரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறேன். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்துக்காதீங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் மைக்கு, ஸ்பீக்கர் கிடையாது, மொபைலில் இருக்கக்கூடிய மைக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருந்தோம். இந்த இடத்துல கிராணி போன தடவை வந்தது. ஓ மை காட், இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கிராணி அதே இடத்துல வச்சு லாக் பண்ண நினைக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சாச்சு. இனிமேல் கிராணியால் நம்மளை பிடிக்கவே முடியாது.
பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். கிராணிக்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரூட் இருக்கிறது தெரியாது. பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ரூட்டும் தெரியும். பார்த்தீங்கன்னா கிராணியே நினச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராணியால் வரவே முடியாது. பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீல் ஹேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்க என்ன பொருள் இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் அது. இப்படி ஒரு சேலஞ்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட இன்ஜின் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. சீக்கிரமாக இந்த கார் இன்ஜினை பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம். கிராணி, ஓ மை காட், கிராணி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சத்தம் போடாமல் பார்த்தீங்கன்னா போகணும். கரெக்டாக கொண்டு போய் காரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 6 நெட்டு இருக்கும். இந்த 6 நெட்டையும் டைட்டு வைக்க தான் ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா டே 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். 2 ஸ்க்ரூவை டைட் வச்சாச்சு. ஜாய்ஸ்டிக்கை கரெக்டாக மூவ் பண்ணணும். கஷ்டமான வேலை என்னன்னா இந்த ஸ்க்ரூவை டைட் வைக்கிறது தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாய்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூடிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க் பிளக்கை கண்டுபிடிக்கணும். ஸ்பார்க் பிளக்கை கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பூரா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயல் வேணும். ஓ மை காட், கிராணி 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 கிராணி, ஓ மை காட், மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது தப்பிச்சிரு. ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டுது. சீக்கிரம் எப்படியாவது பார்த்தீங்கன்னா கிராணியை ஏமாற்றிட்டு போய் ஆகணும். சீக்கிரம். ஓ மை காட். பார்த்தீங்கன்னா எப்படியோ, ஓ மை காட், பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். கிராணி பார்த்தீங்கன்னா எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி பொறி வச்சு பிடிச்சிருச்சு. ஓ மை காட். டே 3யா? இப்போ இதில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டே 3ல் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பேடுலாக்கியும் அதே மாதிரி ஃபியூயலும் மட்டும்தான் தேவை. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் பார்த்தோம். இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செல்ஃபில் பார்த்துருப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2வது செல்ஃப் இருக்குது. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போக முடியும். டனலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் ரொம்ப லேக் ஆகுது. சென்சிட்டிவிட்டி காரணமாக என்னமோ தெரில. பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி காரணனால பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது. அப்பப்போ அந்த மெசேஜ் வேறு வந்து தொல்லை பண்ணுது. நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கிராணியையும் கூட்டிக்கிட்டு போயிடலாம். கிராணி எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு பின்னாடியே தான் பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா புக்கை வச்சுட்டு கிராணியை பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணிவிட்டு கிளம்பணும். அதுதான் பெரிய விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். சீக்ரெட் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பெல் புக்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சாச்சு. கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு, விடுதலை கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஸ்பைடர் கீ கிடச்சிரும். ஓ மை காட், கிராணி ரொம்ப ஸ்பீடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்சிட்டிவிட்டியை கூட்டினால பார்த்தீங்கன்னா கிராணி ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட். சீக்கிரம். இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றுமே கிடையாது. எங்கேயோ மாட்டிக்கிட்டேன். ஓ மை காட், கிராணி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சென்சிட்டிவிட்டி கூட்டினால பார்த்தீங்கன்னா கிராணி ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிருது. நம்ம சென்சிட்டிவிட்டியை குறைச்சி வச்சனால பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியோட சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
டே 4க்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மூஞ்சி பூரா பிளட் ஆயிடுச்சு. ஓ மை காட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சது ஒன்றுமே கிடைக்கல. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கிராணிக்கிட்ட அடி வாங்கினதுக்கு பலனே இல்லை. பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லாத இதுக்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கிறேன். ஏதாவது பொருளை எடுக்க போய் அடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா தயாராகிருக்கும். இந்த ட்ராவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணவே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸ்பார்க் ப்ளக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா காரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது குட் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேட் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கார் பேனட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வரைக்கும் முடிச்சிட்டோம். 2 பொருள் தான் பார்த்தீங்கன்னா. நான் ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக்கோடு சேர்த்துனா 3 பொருள் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டது. எப்படியோ ஸ்பார்க் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இன்னும் 2 பொருளை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் இல்லை. ஓ மை காட். கிராணி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. ஓ மை காட். டேபிளை பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். கிராணி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கிராஷ் பவை ரெடி பண்ணியாச்சு. ஓ மை காட். கிராணி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணல, ஆனால் கிராணி பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணி அடிக்குது. இதுதான் கடைசி நாள். பார்த்தீங்கன்னா இதில் எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். 2 பொருள் தான் நமக்கு தேவை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை கண்டுபிடிச்சிட்டோம். கீழே போய் ஃபஸ்ட்டு கிராஷ் பவை எடுத்து கிராணியை பார்த்தீங்கன்னா மயக்கமடைய வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 பொருளையும் கண்டுபிடிக்க முடியும். ஓ மை காடு. ஓ மை காடு. ட்ராப்பை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் இருக்குது. ஓ மை காடு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ஓ மை காடு உருட்டுக்கட்டையை வச்சு கிராணி அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கேம் ஓவர் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேலஞ்ச் என்னமோ ஒன்று தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணி கேமுங்கிறனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிராணி பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்மளை வெளுத்து வாங்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்க போகுது. கிராணி பார்த்தீங்கன்னா ஒரே அறைய போகுது. அரைஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. கதை முடிஞ்சிருச்சு.